ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம சொன்ன மாதிரி இப்போது சென்ட்ராயன் சுவாமி மலையில் தான் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஆளுங்க போகிறதுக்கான ஒரு ரோடு. இது பார்த்திங்கன்னா ஆளுங்க போகிறதுக்கான ஒரு பிளேஸு. ஓகேங்களா? ஸோ பைக்கு, டிராக்டர் வந்து இதில் தான் போகும். ஆக்சுவலாக டிராக்டரு வண்டி எதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அந்த கோயிலுக்காண்டி அந்த ஸ்டெப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பாதையில் தான் போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150cc ஸ்கூட்டியெல்லாம் அவ்வளோ திணறுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு திணறுன்னு தான் நினைக்கிறேன். நீங்களே பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? பார்த்தா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா கீழே விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்து அது ஃபுல்லாக கல் மண்ணுமா இருந்தோன்னே வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் உள்ள கீழே விழுந்துட்டேன். ஸோ கால் வந்து மாட்டிக்கிச்சு, எடுக்கக்கூட முடியல. ஸோ ஆடு மேய்க்கிறாங்க. சுச்சு ஓரம் போங்க, ஓரமாக போங்க. சரி வாங்க போகலாம். இங்கே தான் ஆடு மேய்க்கிறாங்க போல். மேக்ஸிமம் உள்ளே வந்து விட்டுடுறாது. கத்தாழையோட பூங்க அது வந்து வரும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஃப் ரோடு, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. ஆனால் அருமையான ஒரு ஆஃப் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. போக பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக போகும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் இப்போது வெயில் காலங்கிறதுனால மண் கல்லெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரோடில் இருக்குது, ஆஃப் ரோடு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ரெயினு ஆஃப் ரோடு. சரி ஓகே, போகலாம் வாங்க. ஏன்னா ஏபிஎஸ் ஷார்ப்பாக பிடிச்சிச்சின்னா அது ப்ராப்ளம் ஆகும். விழுக வேண்டியதான் அப்புறம் அங்கேருந்து. பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலேருந்து வியூ வந்து செம்மையாக இருக்குமுங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ வந்து பக்காவாக இருக்கும். வாவ். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூட்டி இழுக்காதெல்லாம் நான் சொல்ல வரல. பட்டு திணறிச்சு. போன ட்ரிப் வந்தப்போ என் வண்டியே திணறிச்சு இழுக்கிறதுக்கு. பாருங்கள் இப்போயே முக்குறான் பையன். அது மட்டும் இல்லாமல் செயின்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. இன்னும் வண்டி சர்வீஸ் வேறு விடல நான். இந்த இடத்துல தான் பையன் திணறான். இந்த இடம் தாங்க கொஞ்சம் ஸ்கூட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, மண். ஏதோ இடுக்கி வச்சுருக்காங்க. இடுக்கியா எதுன்னு தெரில. இது ஏதோ மாட்டுறது குருவிக்குன்னு நினைக்கிறேன். வியூஸை பாருங்கள் எப்படி இருக்குது நீங்களே. ஸோ ஜாஸ்தி அங்கிட்டு பார்க்க வேண்டாம். இறங்குறப்ப தான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு போன ட்ரிப் எனக்கு. உண்மையிலே ஏறுறத விட இறங்குறது தாங்க ரிஸ்க்கு. அது எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஏறுறா தம்பி, ஏறுறா. பையன் ரொம்ப திணறாப்புல. ஏறி. ஓஹோ, இது ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏறதை விட எனக்கு இப்போ இறங்குறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. பையன் திணறாப்புல. ஓ கைஸ், கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. இருந்தாலும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு. பாருங்கள் வண்டி இங்கேயே திணறுது.
மும்பை மிஸ்டேக். ஓ எஸ். ஓ காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? போன ட்ரிப்போட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா அப்பா, ஜஸ்ட் அந்த 2 இடத்துல வண்டி ரொம்ப கொஞ்சம் திணறிடுச்சிங்க. நான் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்லோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோ பண்ண தான் தப்பாகி போச்சு. எதுக்கு ஸ்லோ பண்ணிட்டேன்னா வண்டி நியூட்ரலில் போயிடுச்சு. ஓகே, என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி மேலே போய் தான் ஆகணும். போயிட்டு ஆனால் இறங்குறப்ப தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஏறுறது கூட அசால்ட்டாக நான் ஏறிடுவேன். இறங்குறப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் எங்கேயே விழுந்திருப்பேன். அது வீடியோ நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கேஸ் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் வந்து டிராக்டர் தாங்க வர முடியும். அவங்க அதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க. பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பண்ணியிருக்கான். எதுக்கு இந்த அளவுக்கு டஃப்பாக போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இழுத்துருதாங்க. அவ்வளோ லோடு வச்சுமே இல்லை. டிராக்டர் அந்த இடத்துலலாம் இழுத்துரும் போல் இருக்குது. பாருங்கள், தாங்க தப்பு பண்ணது. நியூட்ரு விழுக வேண்டிய டயத்தில் கரெக்டாக விழுகாது. தேவையில்லாத இடத்துல நியூட்ரு பக்காவாக விழுவார். ஏன்டா தம்பி இப்படி சொதப்புற? நீ சர்வீஸ் விடலைங்கிறதுக்காண்டி இப்படிலாம் பண்ணாதரா. அண்ணனை சேஃபாக மேலே ஏற்றிட்டு போயிட்டு கீழே இறக்கிட்டு வந்துடு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க நினைக்கிறேன். அந்த 2 இடத்தும் கொஞ்சம் டஃப்பு. அந்த பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வியூஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு அங்கிள் இருந்தார். ஒரு நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். தண்ணி சுத்தமாக நான் சாப்பிடாம தண்ணி ஒரு எடுத்துகிட்டு வரலாமல் வந்துட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் கொண்டு வந்தாச்சு சேஃப்டிக்கு. ஆமாம், பட்டு ஆஃப் ரோடு லைக் பண்ணுறவங்களுக்கு இது செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸு. ஆஃப் ரோடு உங்களுக்கு ஒரு பங்கமான ஒரு ஆஃப் ரோடு வேணும்னா வரலாம் கண்டிப்பாக, தாராளமாக. ஹில் ஸ்டேஷன், அதுவும் ரோடு இல்லாமல் ஹில் ஸ்டேஷனில் ஏறுற ஒரு இதுதாங்க. பாருங்க, வண்டி திணறிட்டாப்புல ஒரு 2 இடத்துல. ஓகே, கமான் கோ. அவ்வளோதான்டா தம்பி, அவ்வளோதான்டா. ஸோ கிரிட்டிக்கலான ஒரு 2-3 பிளேஸை தாண்டியாச்சு. அதாவது ஏறுற இடத்துல வந்து அதுதான் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு கொஞ்சம் இடம். மேபி காலையில் வந்து அந்த பனிக்கு இதுக்கும் கொஞ்சம் விதப்பாக இருக்கு. கொஞ்சம் பனி விழுந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அப்போது ஏறுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா நம்ம கிளம்புனது லேட்டு தான். ஸோ வெயில் ஜாஸ்தியானதுனால இப்போ கல்லெல்லாம் சறுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் எங்கேயே நான் விழுந்தேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆஹா, வண்டி என்னங்க சம்மந்தம் இல்லாமல் எங்கிட்டோ போகுது. இது ஒரு இடம் போல். இங்கே ஏறுறதும் கஷ்டம் தானோ. போயிடா. ஓஹோ, இவ்வளோ மோசமாக இருக்குது. கல்லுங்க ஃபுல்லாக. ஷிட்.
ஃபுல்லாக கல், அதனால தான் திணறாப்புல. சரி இருந்தாலும் போய் தான் ஆகணும். வாடா போயிடலாம். போயிரு 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 ஏ போயிரு 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 போயிடுறா 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 போயிடுறா. அவ்வளோதான்டா. ஏறா 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 ஏறா. எப்போ இன்னும் எப்படி இருக்குது? நீங்களே பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வண்டியே திணறாப்புல. அப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கூட்டியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. கல் நிறையாங்க. கல் வந்து ரொம்ப ஹெவி கல். அதனால தான் 2-3 இடத்துலலாம் திணறது. வேறு ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் ஏறுறத விட இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுதான் உண்மையில் ரீசனே. ஏறத விட இறங்குறது தான் இருக்கிறதுலே ரிஸ்க்கு. வரும்போது என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டி போடுறோம். ஸோ வீடியோஸ் பீப்புள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும் எனக்கு. ஸோ சின்ன ஆறுதல் தான். உங்களோட ஒரு லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு திரும்புது. வண்டி விழுந்தா கூட தூக்குறதுக்கு ஆள் இல்லை. வண்டி பயங்கரமாக திணறுதுங்க. என்னன்னு தெரில. மேபி சர்வீஸ் வேறு இன்னும் விடல நான். ரொம்ப அதனாலயா இல்லை வேறு எதுவுமான்னு தெரில. இல்லை ரோடே அப்படியான்னு தெரியலை. எத்தனை இடத்துல ரோடாங்க இது. ஆஃப் ரோடு வேணுமா? தரமான ஆஃப் ரோடு வேணுமா? வாங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இருந்தாலும் காலையில் வரணுங்க. மேபி இங்கே ஒரு 6 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பி இந்த இடத்துக்குலாம் ஒரு காலையில் வந்துட்டோம்னா ஒரு 6-7 மணிக்கு. அப்போ கொஞ்சம் ரோடு வந்து நல்லாயிருக்கும். ஓகே 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 கூல். இதெல்லாம் ரோடு சுஜிபி தான். பார்த்து 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 பார்த்து. கொண்டே ஊசி நிறையா டேஞ்சரான கொண்டே ஊசி வளர்க்கு இதெல்லாம். நான் அதனால தான் சேஃப்டியாக க்ளவுஸ்லாம் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட் அந்த இடத்துல தான் நமக்கு இறங்கும்போது ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி முடிஞ்ச வரைக்கும் பையவே ஓட்டுங்க. எந்த இறக்கத்துலேயும் அதே மாதிரி நியூட்ரு பண்ணிடாதீங்க. வண்டியும் கியர் விட்டுறாதீங்க. ஆஃப் ஆச்சுன்னா அப்படியே வண்டி கண்ட்ரோலுக்கு மிஸ் ஆகுது. கண்டிப்பாக வண்டி கண்ட்ரோல் வந்து பயங்கரமாக மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் பக்காவாக பார்த்து ஓட்டிக்கோங்க. அதுதான் சென்ட்ராயன் சுவாமி மலை. இறங்குறப்ப தான் இப்போ இருக்குது நமக்கு வெயிட்டாக. ஏறதெல்லாம் சுஜிபி மேட்ரு. ஏன்னா இறங்குறப்போ நம்மளை மீறி கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி போகுங்க. அதான் இப்போ பிரச்சனையே. ஏறுறப்போ கூட நம்ம த்ராட்டில் கொடுக்குறோமா, பிரேக் இறங்கும்போது டக்குன்னு பிரேக் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் இறங்கும்போது வண்டி வெயிட்டு, நம்மளும் வெயிட் இருக்கிறதுனால என்ன தான் பிரேக்கு பிடிச்சாலுமே அது பாட்டு ஏறிகிட்டே தான் இருக்கும். வண்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். மேபி இந்த இடம் இன்னும் நிறையா பேருக்கு தெரியலை. யாராவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம்.
நீங்களே பார்த்துருப்பீங்க ஆஃப் ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தரமான ஒரு ஆஃப் ரோடு. அதே மாதிரி ஜீப்பு, அதாவது பைக் யாராச்சும் பைக்கு செக் பண்ணணும், அந்த மாதிரி ஆஃப் ரோடு பைக்கு, ஆஃப் ரோடு 4 வீலர் செக் பண்ணணும், பங்கமாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வண்டி புஷ்அப்பு எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ வந்தாச்சு, இதுதாங்க சென்றாயன் சுவாமி மலை. ஸோ